நீ கல்யாண பொண்ணுங்கிற விஷயம் உனக்கு நல்லாவே தெரியும்ல. இன்னைக்கு உனக்கு தான் கல்யாணம் தாமினி. ஒரு கல்யாண பொண்ணு கல்யாண வீட்ல இருந்து வெளியில போனா அது எவ்வளவு பெரிய அபசகுணம்னு உனக்கு தெரியாதா? என்ன கல்யாண பொண்ணு? யாருக்கு கல்யாணம்? எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். தாமினி, நீ என்ன பேசுற? எல்லாம் முடிஞ்சது. கல்யாணம் வேண்டாமா? தாமினி என்ன சொல்லிட்டு இருக்க? நீ ஏன் இப்ப இவ்வளவு கோவப்படுற? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? என்ன ஆச்சுன்னு சொல்லு. அம்மா, எனக்கும் மோகனுக்கும் நடக்கிற கல்யாணம் வீட்டுல இருக்க யாருக்கும் பிடிக்கலன்னு போது இந்த வீட்டுல யாருக்குமே என்ன பிடிக்கலன்னு போது நான் எதுக்காக கல்யாணம் பண்ணி எல்லார் மனசையும் கஷ்டப்படுத்தணும்? போதும், கல்யாணம் வேண்டாம். என்ன என்ன நடக்குதுங்க? ஏன் கல்யாணம் வேண்டாங்கற? உன் மேல நம்பிக்கை இல்லைன்னு யாருமா சொன்னது? எங்க எல்லாருக்குமே உன் மேல நம்பிக்கை இருக்குதா? அம்மா, நான் இந்த வீட்டுக்கு பெரிய எதிரின்னு மோகனுக்கு தோணுதான். அதனால என்ன வச்சு இந்த வீட்டுல பெரிய டிராமாவே பண்ணிட்டாங்க. இன்னைக்கு எனக்கு கீர்த்தி கிட்ட இருந்து போன் வந்தது. அவ என்கிட்ட ரிஷியோட பொண்டாட்டி மாதிரி பேசினா. $50 லட்சம் பணம் வேணும்னு கேட்டா, அதுவும் இப்போ இந்த நிமிஷம் வேணும்னு கேட்டா. என் நஷ்டத்துக்கு எனக்கு நஷ்ட ஈடு வேணும். முழுசா 50 லட்சம். உனக்கு 2 மணி நேரம் டைம். ஒழுங்கா பணத்தை எடுத்துட்டு வந்துரு. எனக்கு அப்போ ஒரு ஐடியா தோணுச்சு. ரிஷியை பிடிக்க முடியலனா என்ன, அவன் பொண்டாட்டியை பிடிச்சிடலான்னு போலீஸ்க்கு கால் பண்ணிட்டு நானும் அந்த இடத்துக்கு போயிட்டேன். அங்க என்னடானா திடீர்னு ராதா வந்து நிக்கிறா. போலீஸ அடிக்க ஆரம்பிச்சிட்டா. போலீஸ ரவுடி கூட்டுன்னு நினைச்சிட்டா. இப்போ நீங்களே சொல்லுங்கம்மா, மோகனுக்கே என் மேல நம்பிக்கை இல்லைன்னு போது நான் எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கணும்? கல்யாணம் தேவையில்லம்மா, போதும், எல்லாமே போதும். நில்லு தாமினி. நான் ஒத்துக்கிறேன், நீ அந்த ரிஷியோட கூட்டாளி இல்லைங்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஆமா, நான் ஒத்துக்கிறேன். ஆனா அந்த டாக்டர் ராதாவுக்கு கொடுத்த அந்த மருந்து விஷயம், அது என்ன? டாக்டர், அந்த மாத்திரையை என்கிட்ட கொடுங்க, நான் கொடுக்குறேன். நல்ல வேளை அந்த மாத்திரையை நான் ராதாவுக்கு கொடுக்கல. நான் என்னோட ஃப்ரெண்ட் ஒரு டாக்டர் கிட்ட அந்த மாத்திரையை பத்தி கிராஸ் செக் பண்ணி பார்த்தேன். அந்த மாத்திரையை எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ்ல தான் கொடுப்பாங்களாம். ஒருவேளை அந்த மாத்திரையை கொடுத்திருந்தா ராதாவோட நிலைமை நல்லா இருக்காது, மோசமா இருந்திருக்கும். என்ன மோகன், என்கிட்ட எதுக்காக இந்த கேள்வி கேட்கிற? டாக்டர் ஒன்னும் நான் வர சொல்லலையே. கீர்த்தி தானே போன் பண்ணா, அவளை கேள. நான் நேரா ஹாஸ்பிட்டலுக்கு தான் கால் பண்ணேன். எந்த டாக்டர் வருவாருன்னு எனக்கு எப்படி தெரியும்னா? அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போன் பண்ணி ஒரு தடவை செக் பண்ணிருக்கலாமே மோகன். நான் என்ன அவ்வளவு கீழ்த்தரமானவளா? ராதாக்கு கண்ட மாத்திரையை கொடுத்து அவளை கெடுப்பனா? அப்படின்னா யார் சொல்லி அந்த டாக்டர் ராதாவுக்கு அந்த மாத்திரையை கொடுத்தா? அப்ப அதையாவது சொல்ல. தவறுதான் மோகன் சார். வாமா, தப்பு நடந்துருச்சு. என்னை மன்னிச்சிருங்க மோகன் சார், நான் தப்பு பண்ணிட்டேன். நான் தான் ப்ராப்பராக செக் பண்ணாமல் விட்டுட்டேன்.
அவங்கள நான் ப்ராப்பரா செக் பண்ணியிருந்தேனா சரியான மெடிசனை கொடுத்துருப்பேன். என்னை மன்னிச்சிருங்க. என்ன மன்னிச்சிருங்க? தப்பு நடந்துச்சுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நீங்க டாக்டர் தானே, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல அந்த மாத்திரையால ராதாவோட நிலைமை என்ன ஆகும்னு. தெரியும் சார், அதனால தான் மன்னிப்பு கேட்குறேன். அப்புறம் போலீஸ்ல தயவு செஞ்சு என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துடாதீங்க. என்னய்யா? இங்க பாருங்க, எனக்கு ஒரு சின்ன பொண்ணு இருக்கா. இப்படி வீட்டுக்குள்ள வந்து என்ன பண்றீங்க நீங்க? நான் ஜெயிலுக்கு போயிட்டா என் பொண்ணோட வாழ்க்கையை கெட்டு போயிடும். உங்களை நான் வேண்டி கேட்டுக்கிறேன். அம்மா இவரு மோகன் விடு. போட்டும் விடு மோகன். நீங்க கிளம்பி போங்க. நாங்க கம்ப்ளைண்ட்ல எதுவும் பண்ண மாட்டோம். என்னை மன்னிச்சிடுங்க. சாரி சாரி, வாமா. நீ எதுக்கு அவனை போக விட்ட? அவனால ராதாவுக்கு என்ன இருக்குன்னு தெரியுமா உனக்கு? என்ன ராதா ராதா ராதா? இப்பவும் உனக்கு ராதா தான் தெரியறாள? சீரியஸாவே நாங்க இந்த வீட்ல இருந்து எந்த பிரயோஜனமும் கிடையாது. இந்த கல்யாணத்திலே எந்த பிரயோஜனமும் இல்ல. நாங்க கிளம்புறோம். ஐ மம்மி டன். தாமினி தாமினி நில்லு. எங்க போற நீ? நில்லு. எங்க போற தாமினி? யார் உனக்கு சொன்னது எனக்கு உன் மேல நம்பிக்கை இல்லைன்னு? எங்க எல்லாருக்குமே உன் மேல நம்பிக்கை இருக்கு. நான் சொல்றத கேளு தாமினி. நிச்சயமா உனக்கு மோகனோட கல்யாணம் நடக்கும். நான் தான் சொல்றேன்ல, என்ன நம்பு. இல்லம்மா, எனக்கு மோகனுக்கு கல்யாணம் ஆகுறதுல எனக்கு விருப்பம் இல்ல. செத்தாலும் சாவனை தவிர இதுக்கப்புறம் நான் மோகனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். ஆனா அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குமோ அத நீங்க, உங்க புள்ள, அப்புறம் மொத்த குடும்பமும் அனுபவிப்பீங்க. ராதாவுக்கும் மோகனுக்கும் நிச்சயமா கல்யாணம் நடக்கும். ஆனா அது என் போனதுக்கு முன்னாடி. வேண்டாம். மோகன் அவர்கள் மீது தன் பொண்டாட்டியை எரிச்சு கொண்டுட்டாருன்னு குற்றம் இருக்கு. இப்ப அவருக்கு நிச்சயிக்கப்பட்ட பொண்ணு தன்னை தானே அவரால எரிச்சுக்கிட்டா. இந்த தடவை மோகனால் ஜெயிலுக்கு போகாம தப்பிக்க முடியுமா? உங்க புள்ளையோட முதல் பொண்டாட்டி கல்யாணமாகி 1 வருஷத்துலயே செத்து போயிட்டா. ஆனா 2வது கல்யாணம் அன்னைக்கு ராத்திரி செத்துருவா. தாமினி நில்லு. நான் சொல்றது கேளு தாமினி. மோகன், அம்மா நீ சொல்லு, என்னதான் பிரச்சனை? தாமினி ஏன் இவ்வளவு கோவமா போயிட்டு இருக்கா? இங்க பாருங்க அத்தை, என்ன நடந்ததுன்னு தெளிவா நான் உங்களுக்கு சொல்றேன். தாமினி அக்கா கீர்த்தி நீ அக்கா எதுவும் சொல்ல வேண்டாம். இத்தனை நாளா இந்த வீட்டுல என்னெல்லாம் தப்பு நடந்துட்டு இருக்கோ அது எல்லாமே ஒன்னாலதான் ஆரம்பிச்சது. இது அத்தனைக்கும் நீதான் காரணம். எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல. எங்க எல்லாருக்கும் முன்னாடிதான் மோகன் உன்ன ரூம்ல கட்டி போட்டிருந்தான். யார் அந்த கட்டு அவுத்து விட்டாங்க? நீ எப்படி வெளியில போன? அம்மா, 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 உங்களுக்கு என்ன ஆச்சுமா? எழுந்துருங்க. என்னாச்சு? அம்மா, அம்மா, அம்மா பாத்து. அம்மா, அம்மா என்னம்மா? எப்படி இப்படி ஆச்சு? அண்ணி, அண்ணி என்னாச்சு உங்களுக்கு? மோகன் என்னாச்சுன்னு பாருப்பா. அண்ணி, அண்ணி, அண்ணி. ஐயோ,
அம்மா என்னாச்சு? காது இந்த ராதா தப்பிச்சு ஓட முயற்சி பண்ணா. அப்போ நான் இவளை தடுக்க முயற்சி பண்ணும்போது என்னை நல்லா போட்டு அடிச்சிட்டா. நானா? நான் எப்பமா உங்களை அடிச்சேன்? எதுக்கு இப்படி போய் சொல்றீங்க? நான் எதுக்காக போய் சொல்லணும்? இவன் தான் எப்பயும் சொல்லிக்கிட்டே இருப்பான்ல, ராதா எப்பயுமே பொய் சொல்ல மாட்டான்னு. ஆனா இன்னைக்கு எல்லாரும் முன்னாடியும் இவ்ளோ பொய் சொல்றாளே. என்ன நல்லா பாருங்க. இப்ப சொல்லுடி, எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். என்ன நீ தள்ளி விட்டியா இல்லையா? ஆமா, நான் உங்களை தள்ளி விட்டது உண்மைதான். உண்மையை ஒத்துக்கிட்டா பாத்தீங்களா? ஆனா என்னை இவ அடின்னு அடிச்சிட்டா. என்ன தள்ளி விட்டு கட்டையால பயங்கரமா அடிச்சா இவ. நான் தள்ளி விட்டது உண்மைதான். ஆனா நான் அவங்கள எதுவுமே பண்ணவே இல்லை. நான் அவங்கள அடிக்க. வாய மூடு. உனக்கு அறிவே இல்லையா? ஒரு வயசானவங்களை இப்படி கை நீட்டி அடிச்சிருக்க. உனக்கெல்லாம் மனசாட்சியே கிடையாதா? நான் டாக்டருக்கு கால் பண்றேன். சீக்கிரம் பண்ணு மோகன். ஒருவேளை மோகன் டாக்டருக்கு ஃபோன் பண்ணிட்டா அப்புறம் அம்மா ஆக்ட் பண்ற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருமே. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை மோகன். காயத்தை ஏற்படுத்துறவங்க கையால மருந்து போட்டுக்கிட்டா நல்லா இருக்காது. நீங்க அத்தனை பேரும் போய் சொல்றீங்க. என் மேலையும் என் அம்மா மேலையும் அக்கறை இருக்குன்னு எப்பவும் நீங்க சொல்றீங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா? எங்க 2 பேர் மேலையும் யாருக்கும் எந்த அக்கறையும் கிடையாது, கவலையும் கிடையாது. ஆனா எல்லாரும் அமைதியா இருக்கிறீங்களே தவிர யாரும் இந்த ராதாவை என்ன ஏதுன்னு கேள்வியே கேட்க மாட்டேங்கிறீங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா அவ எங்க அம்மா மேல கை வைப்பா? நான் தான் அம்மாவை அடிக்கலன்னு சொல்றேன்ல. நான் அப்ப கீர்த்தி அக்காவை காப்பாத்துறதுக்காக. போதும், சும்மா இருக்கீங்களா 2 பேரும்? இப்ப டாக்டருக்கு போன் பண்றதா முக்கியம். காவேரி அத்தைக்கு பயங்கரமா அடிபட்டிருக்கு. நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேன்ல மோகன். எனக்கு உன்னோட ஹெல்ப் எதுவும் தேவை கிடையாது. நான் இப்பவும் உயிரோட தான் இருக்கேன். எனக்கு எங்க அம்மாவை பாத்துக்க தெரியும். என்ன அடிச்சிடாத ராதா. என்ன அடிச்சிடாத ராதா. நான் வேணா உன் கால்ல கூட விழல. அம்மா 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 என்னம்மா கொஞ்சம் பொறுமையா இருங்க. அம்மா ஒண்ணும் இல்ல. நான் தாமினிமா. அம்மா நான் தாமினிமா. நான் தான் கூட இருக்கல. நாங்க எல்லாரும் இங்க தான் இருக்கோம். கொஞ்சம் அமைதியா இருங்க. சொன்னா கேளுங்க. டென்ஷன் ஆகாதீங்க. அம்மா உங்களை யாரும் அடிக்கலம்மா, அமைதியா இருங்க. ஒண்ணும் இல்லம்மா, ஒண்ணும் இல்ல. அண்ணி இப்ப நான் மஞ்சள்ல சுண்ணாம்ப கலந்துட்டேன். அப்புறம் கலர் கொஞ்சம் கொஞ்சமா மாறுது. சிகப்பா ரத்த கலருக்கே வந்துருச்சு. பரவாயில்ல, சின்ன வயசுல ராமாயணத்துல சூர்பனக வேஷம் போட்டதுக்கு இப்பதான் பலனே கிடைக்குது. நிறைய விஷயத்தை கத்து வச்சிருக்கேன் காவேரி. என்ன அடிக்காத ராதா. நான் உனக்கு அம்மா மாதிரி. அம்மாவை இந்த மாதிரி ரத்தம் வர அளவுக்கு அடிப்பியா நீ? இந்த ராதா என்ன எப்படிலாம் அடிச்சிருக்கா பாருங்க. இப்படியே அடிச்சா செத்துருவனே.
எனக்கு நல்லாவே புரியுதுமா. இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். இந்த வயசுல நீங்க எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க. ஆனா இதுக்கு மேல வேண்டாம். போதும், இதுக்கு மேல வேண்டாமா. பாத்துமா, இனி நம்ம இங்க இருக்க வேண்டாம். இதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சிரும். வாங்க. வாங்க. பாத்து மெதுவா. தள்ளி போ. எங்க அம்மா மேல கை வைக்காத. வாங்கம்மா. அண்ணி எந்திரிங்க, பாத்து. எவ்வளவு கேவலமா நடிக்கிற அந்த தாமினி. நீ என்ன நடிச்சாலும் சரி தாமினி, எனக்கு தெரியும் அவ்வளவு சீக்கிரமாலாம் நீ இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன்னு. தாமினி ப்ளீஸ், தாமினி நான் சொல்றது கேளு. அண்ணி ப்ளீஸ் நில்லுங்க அண்ணி. தாமினி, தாமினி ப்ளீஸ் நில்லு. மோகன் நீயாவது சொல்லு. நான் சொல்றது கேளு. மோகன் ஐயா, மோகனையா கெட்டது தானாவே இந்த வீட்டை விட்டு வெளியே போறேன்னு சொல்லும்போது எதுக்காக நீங்க அவங்கள தடுக்கிறீங்க? அவங்க இங்க இருந்து போனாதான் இந்த குடும்பம் நல்லா இருக்கும், குஷி நல்லா இருப்பா. மோகனையா நீ வாய மூடுறாதா. என் பேத்திக்கு எது நல்லது, என் பையனுக்கு எது நல்லதுன்னு எனக்கு தெரியும். நீ எல்லாத்துலயும் மூக்க நுழைச்சுக்கிட்டு இருக்காத. இந்தா என்னம்மா இது? நீயே பாரு. கோர்ட்ல குஷியோட கஸ்டடி கேஸோட ஹியரிங் இருக்குல்ல? எக்ஸாக்ட்லி. அதுவும் 3 நாள்லயா? ஆமா. ஒருவேளை இந்த கல்யாணம் மட்டும் நடக்கலன்னா அப்புறம் நானும் நீயும் குஷிய நிரந்தரமா இழக்க வேண்டியிருக்கும் மோகன். தாமினி 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 நான் சொல்றதை கொஞ்சம் கேளு ப்ளீஸ். போகாத. மோகன் ஐயா, போட்டோ விடுங்க. அவங்க இங்க இருந்து போறதுதான் நல்லது. குஷிக்கு நல்லது, இந்த மொத்த குடும்பத்துக்கும் நல்லது. நீங்க புரிஞ்சுக்கோங்க. ராதா, இது என் பொண்ணு சம்பந்தப்பட்ட விஷயம் ராதா. அப்படின்னா இப்ப எதுக்காக என்ன நீ கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிற? குஷி உன் கூடவே இருக்கணுங்கிறதுக்காக தான். எஸ், யூ ஆர் ரைட் தாமினி. அப்பா உன்னை எனக்காக தான் கல்யாணம் பண்றதா இருந்தாரு. ஆனா இப்ப அவர் அது பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. ஏன்னா நீ தான் இங்க இருந்து போறியே. அண்ட் ராதா அப்பாவை முதல்ல இருந்தே லவ் பண்ணிட்டு இருக்கா. சோ நான் இவங்க 2 பேருக்குமே கல்யாணம் பண்ணி வச்சிரேன். குஷி போதும். குஷியை எதுக்கு தடுக்கிற மோகன்? அவ சொல்றது சரிதானே? இதுக்கு தானே நீயும் ஆசைப்பட்ட ஒரு நாள் நான் இந்த வீட்டை விட்டு போயிடணும்னு. அதுக்கப்புறம் நீங்க எல்லாரும் ஒரு ஹாப்பி ஃபேமிலியா வாழணும்னு. தாமினி, நான் உன்கிட்ட போய் சொல்ல மாட்டேன். ஆனா உனக்கு தான் ஏற்கனவே இந்த விஷயம் தெரியும்ல. குஷிக்காக தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. Let it
சரிப்பா, தாமினி போக விடுங்க. Enough, குஷி. அதான் நான் உங்க எல்லார் பேச்சு கேட்டல்ல. உன் பேச்சு, ராதா பேச்சு, கீர்த்தி பேச்சு, என்ன பலன் கிடைச்சது? நீங்க எல்லாரும் சேர்ந்து தாமினி மேல ஒரு பழிய போட்டீங்க. அதை ப்ரூவ் பண்றதுக்கு கரெக்டான ஒரு ஆதாரத்தை கொண்டு வந்தீங்களா? இல்ல தானே? நீங்க என்ன, என்னால கூட தாமினிக்கு எதிராக எந்த ஆதாரத்தையும் திரட்ட முடியல. தாமினி, ஐம் சாரி, என்ன மன்னிச்சிடு ப்ளீஸ். என்னோட தப்புதான். ஐம் சாரி. பரவாயில்ல விடு மோகன். அது மன்னிப்பு இல்ல, உன்னோட சூழ்நிலை. இத கூட உன் பொண்ணுக்காக தானே நீ பண்ணிட்டு இருக்க. அவதான் போகணும்னு முடிவு பண்ணிட்டால, அவளை போக விடு மோகன். நீ ஒன்னும் அவளை தடுக்க வேணாம் மோகன். அதுவும் இல்லாம இதெல்லாமே அவளோட நடிப்பு. அவளை தடுக்காத மோகன். இவ மட்டும் இந்த வீட்டை விட்டு போயிட்டானா இந்த வீட்டுல இருக்க எல்லா பிரச்சனையுமே போயிடும் மோகன். ப்ளீஸ் அவளை போக விடு. இல்ல தாமினி, எனக்கு புரியுது. நான் உனக்கு செஞ்ச இந்த காரியம் இது பெரிய தப்புதான். ஆனா நீ குஷிக்காக மட்டும்தான் என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற அளவுக்குலாம் நான் உன்னை கேட்க மாட்டேன். இப்போ நான் மன்னிப்பு கேட்கறது என்னோட வருங்கால மனைவி கிட்டயோ குஷியோட வருங்கால அம்மா கிட்டயோ கேட்கல. நான் என்னோட ஃப்ரெண்ட் கிட்ட கேட்கிறேன். என் ஃப்ரெண்ட் நான் சந்தேகப்பட்டேன்.